ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்க வந்த எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம்னா டாடா ஐபிஎல் 2024 ஆர்சிபி வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் இந்த மேட்சை பற்றின ப்ரிவியூ அண்ட் ப்ரிடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸ் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேட்டிங்காக இருக்கட்டும் பவுலிங்காக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு வெல் அரௌண்ட் சைடாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா 3 மேட்ச் ஆடி இருக்காங்க. 3 மேட்ச்சில் 3மே வின் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் 2வது இருக்காங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபிக்கு எதிரான மேட்சுமே வின் பண்ணி டாப் ஆஃப் தி டேபிள் போகிறதுக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் எல்லா முயற்சியுமே எடுப்பாங்க. ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு இந்த சீசன் ஒரு சின்ன குறை என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க பட்லராக இருக்கட்டும் ஜெய்ஸ்வாலாக இருக்கட்டும் அவங்க டீமோட பிரைமரி பேட்ஸ்மேன் 2 பேருமே சுத்தமாக ஃபார்ம் இல்லாமல் தெரியுது. பட்லர் கூட பார்த்தீங்கன்னா போன சீசன்ல இருந்தே ஓரளவுக்கு ஸ்மார்ட் தான் ஆடிட்டு இருக்காரு. அந்த ஜெய்ஸ்வால் பார்த்தீங்கன்னா போன சீசன் ரொம்ப அருமையாக ஆடினார். இப்போ நடந்து முடிஞ்ச இங்கிலாந்து சீரிஸில் கூட அவ்வளோ சூப்பராக ஆடிட்டு இருந்தார். அவ்வளோ நல்லா ஆடிட்டு பிளேயர் இந்த சீசன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் 3 மேட்ச் ஆடி இருக்காரு. 3 மேட்ச் சுத்தமாக ஃபார்ம் இல்லாமல் தெரியுது. கண்டிப்பாக ஆர்சிபிக்கான மேட்ச் வின் பண்ணுறதுக்கு ஜெய்ஸ்வாலோட ஃபார்ம் ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி டீம் பார்த்தோம்னா ஆர்சிபி டீம் வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை 4 மேட்ச் ஆடிக்காங்க. 4 மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மேட்ச் மட்டும் பஞ்சாப்க்கு தான் வின் பண்ணி மிச்சம் 3 மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஜெயிக்கிற நிலைமையிலிருந்து தோத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லியானோ. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு டீசனாக ஸ்கோர் போடுறாங்க, அது பவுலிங்கில் விட்டு கொடுத்துறாங்க. செகண்ட் பேட்டிங் ஆனால் பார்த்தீங்கன்னா ஆரம்பம் ஸ்டார்ட்ல நல்லா இருக்கு, 40 ரன் டக்குன்னு அடிச்சிடறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோசமாக பேட்டிங் ஆடி வந்து அந்த மேட்ச் தோத்துறாங்க. ஆர்சிபி டீம் இந்த மாதிரி தொடர்ந்து தோக்கிறதுக்கு அவங்களோட ஸ்டார்ட் பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக பெர்ஃபார்ம் பண்ணாதுமே நமக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. கோலி தவிர்த்துட்டு நம்ம பார்த்தோம்னா சிராஜா இருக்கட்டும், படித்தரா இருக்கட்டும், கிளென் மேக்ஸ்வெல், கேமரன் கிரீன், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாப் டு பிளஸி இந்த 5 பேர்த்தையுமே ரொம்ப நம்பியிருந்தாங்க. இந்த 5 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 4 மேட்ச்சில் பெர்ஃபார்ம் பண்ணவே கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் கிடைக்குது, அந்த ஸ்டார்ட் வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ண முடியல. பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா சிராஜ் போன சீசன் ஒரு டீசனாக போட்டார். ஆனால் பார்த்தீங்கன்னா சீசன் நல்லா அழி வாங்குறாரு. விக்கெட் எடுக்காடி கூட பரவாயில்ல, ரெட்ஸ் கொஞ்சம் அதிகமாக கொடுக்காது. வைசாக் விஜயகுமார் ஒரு மேட்ச் நல்லா போட்டார். அடுத்த மேட்ச் அவர் ஆட வைக்கலன்னு தெரியல. இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி டீமில் இருக்குது. முக்கியமாக கிளென் மேக்ஸ்வெலோட ஃபார்ம் ரொம்பவே மோசமாக இருக்குது. 4 மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக அவரோட ஸ்கோர் பண்ணவே இல்லை. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி டீமுக்கு தொடர்ந்து வந்துட்டே இருக்குது. என்ன கேட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா கிளென் மேக்ஸ்வெலோ இல்லை கிளென் மேக்ஸ்வெலோ உட்கார முடியாது. கேமரன் கிரீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெல் ஜாக்ஸை பிளேயிங் ஆனாங்கன்னா டீம் வேற லெவல் ஸ்ட்ராங்காக தெரியும் பேட்டிங் ஆர்டர் பொறுத்த வரைக்கும். ஏன்னா வெல் ஜாக்சன் பார்த்தீங்கன்னா மற்ற இந்த எஸ்சி-20 லீக் மற்ற லீக்ல இருக்கல அதெல்லாம் பார்த்தீங்கன்னா போட்டு பொழந்துக்கிட்டு இருக்காரு. 160 ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு. 160 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இருந்தாருன்னா அது அவங்க டீம் வரப்பிரசாத மாதிரி இருக்கும். நல்லா ஸ்டார்ட் தருவார். கண்டிப்பாக 30 பால் 50, 20 பால் 48 அந்த மாதிரி கண்டிப்பாக அவ்வளோ கன்வீனியன்ஸாக அடிக்க முடியும். நல்ல ஃபார்ம்லையுமே இருக்காரு. அவர் ஆட வச்சாங்கன்னா கண்டிப்பாக ஆர்சிபி டீம் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும் பேட்டிங் ஆர்டர் பொறுத்த வரைக்கும் என்னோட கருத்து. அதே பவுலிங்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆகாஷ் இப்போ கண்டிப்பாக ஆட வைக்கல. ஏன்னா வந்து எத்தனையோ பிளேயர் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. ஆகாஷ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக இந்தியாவுக்காக வந்து டெஸ்ட் மேட்ச் லிவ் பண்ணிட்டு வர நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக அவர் கிடச்சிருக்கும். இந்தியன் டீமுக்கான கான்ஃபிடென்ட்டுமே இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி பிளேயிங் பண்ணாங்கன்னா பவுலிங் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணுவாங்கன்றது என்னோட ஒப்பீனியனாக இருக்குது. பார்க்கல இந்த மேட்ச்சில் என்ன பண்ணுறாங்கன்றது. இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி ஜெயிக்கிறதுக்கு என்னமோ ஒரு ஃபீல் ஆகிட்டே இருக்குது. இந்த மேட்ச் கண்டிப்பாக ஆர்சிபி ஜெயிச்சு ஒரு கம்பேக் தருவாங்கன்னு. இந்த மேட்ச் ஆர்சிபி ஜெயிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 60% வாய்ப்பும், ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு 40% வாய்ப்பும் இருக்குது. ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீசனோட முதல் தோல்வி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி எதிராக பர போகிறாங்கன்றது என்னோட ஒப்பீனியனாக இருக்குது. உங்களோட கருத்து என்னன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஆர்சிபி இந்த மேட்ச் ஜெயிப்பாங்களா இல்லைன்றது நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.